Hi everyone, welcome back to Cultural Kalanjam channel. 7th standard social science subject la first midterm test July 2026 கான important questions தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியில் யூனிட் 1 சோர்சஸ் ஆஃப் மீடியவல் இந்தியா, யூனிட் 2 எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ கிங்டம்ஸ் இன் நார்த் இந்தியா, ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 இன்டீரியர் ஆஃப் த எர்த், யூனிட் 2 லேண்ட் ஃபார்ம்ஸ், சிவிக்ஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 ஈக்குவாலிட்டி, எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 ப்ரொடக்ஷன். யூனிட் 1 சோர்சஸ் ஆஃப் மீடியவல் இந்தியா. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 108 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹூ கம்பைல்டு 4000 திவ்ய பிரபந்தம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் டஸ் த வேர்ட் டஸ்க் மீன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் நேம் த 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோர்சஸ் ஃபார் ஸ்டடி ஆஃப் த ஹிஸ்ட்ரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் லிஸ்ட் அவுட் த இம்பார்ட்டன்ட் மாஸ்க் அண்ட் ஃபோர்ட்ஸ் constructed during the medieval times, ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காயின்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை த ரூலர்ஸ் ஆஃப் டெல்ஹி சுல்தானேட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துருங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 2 எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ கிங்டம்ஸ் இன் நார்த் இந்தியா. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 119 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 கொடுத்துருக்காங்க. ஆன்சர் இன் 1 or 2 சென்டென்சஸ். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் நேம் எனி ஃபார் ராஜ்புட் கிளான்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் பால் டைனஸ்டி, நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் நேம் த ரூலர் ஆஃப் சிந்த் ஹூ வாஸ் டிஃபீட்டட் பை குவாசிம், நிச்சயமாக எக்ஸாம் வரக்கூடிய ஒரு கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் வாஸ் த இம்பாக்ட் ஆஃப் அரப் கான்கொஸ்ட் ஆஃப் சிந்த், பாயிண்ட் அவுட் எனி 5, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 1 இன்டீரியர் ஆஃப் த எர்த். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 153 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஆன்சர் இன் ஏ வேர்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நேம் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் சியால். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் கிவ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸ்டின்ட் வல்கனோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 ஆன்சர் தி ஃபாலோயிங் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் டிஃபைன் எர்த் குவாக், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் இஸ் செய்ஸ்மோகிராஃப். ஃபிஃப்த் கொஸ்டின் வாட் இஸ் த வல்கனோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் நேம் த 3 டைப்ஸ் ஆஃப் வல்கனோஸ் பேஸ்ட் ஆன் பீரியாடிசிட்டி ஆஃப் எரப்ஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 8 கிவ் ரீசன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் த கான்டினென்டல் crust இஸ் லெஸ் dense than the oceanic crust, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 9 டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சியால் அண்ட் சிமா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ஆக்டிவ் வல்கனோ அண்ட் டார்மெண்ட் வல்கனோ. இந்த 2 கொஸ்டின்லேருந்து நிச்சயமாக ஒரு கொஸ்டின் எக்ஸாம் வந்துருங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 10 ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் அபவுட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் அன் எர்த் குவாக். செகண்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வல்கனோஸ் பேஸ்ட் ஆன் த எரப்ஷன்ஸ். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 2 லேண்ட் ஃபார்ம்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 161 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் நம்பர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் எரோஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ஹவ் ஆர் ஆக்ஸ்போ லேக்ஸ் ஃபார்ம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் கிவ் ஏ நோட் ஆன் மஷ்ரூம் ராக்ஸ்.
6th கொஸ்டின் வாட் இஸ் எ லகூன் கிவன் எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 டிஸ்ட்ரிக்ட் வித் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ட்ரிபியூட்டரி அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வி ஷேப்டு வேலி அண்ட் யூ ஷேப்டு வேலி இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 கிவ் ரீசன் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ஃப்ளட் பிளைன்ஸ் ஆர் வெரி ஃபர்டைல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 8 ஆன்சர் இன் ஏ பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் த லேண்ட் ஃபார்ம்ஸ் அசோசியேட் வித் விண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ஹவ் ஆர் அரட்ஸ் ஃபார்ம்டு இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க யூனிட் 1 ஈக்குவாலிட்டி இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 176 எடுத்துங்க இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 3 கிவ் ஷார்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் ஈக்குவாலிட்டி செகண்ட் கொஸ்டின் ஒய் இஸ் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி நீடட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஒன்றை மாற்றி ஒன்று கேட்டுட்டே இருக்காங்க ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 4 ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி தேர்ட் கொஸ்டின் how does the constitution of India protect the right to equality ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 ஹார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் how can we eliminate inequality at school level ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க யூனிட் 1 ப்ரொடக்ஷன் இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 194 எடுத்துங்க இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 4 கிவ் ஷார்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் ப்ரொடக்ஷன் செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் யூட்டிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் டிஃபைன் லேபர் சிக்ஸ்த் கொஸ்டின் டிஃபைன் டிவிஷன் ஆஃப் லேபர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்த் கொஸ்டின் ரைட் த 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்டர்பிரனர் நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 கிவ் பிரீஃப் ஆன்சர் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டிவிஷன் ஆஃப் லேபர் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் டிஸ்கிரைப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேபிட்டல் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க அப்போது தான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க Thank you. Thanks for watching my channel. See you in the next video.